திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், உண்மையில் எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிறார்களா? அப்படின்னா குழப்பத்திற்கு யார் எது காரணம்? கார்த்திகேயன், நமக்கு யாருக்குமே குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாமிநாதனுக்கோ எனக்கோ பிரியனுக்கோ வில்சனுக்கோ குழப்பம் இருக்காது. நம்ம எல்லாருமே தெளிவா இருக்கிறோம். இப்போ வில்சன் வந்து டெஃபினட்டா சொல்லுவாரு அதிமுக ஜெயிக்குதுன்ட்டு. நான் வந்து டெஃபினட்டா சொல்லுவேன் இந்த மாதிரி 118 டெஃபினட்டா திமுக தாண்டுது, 130 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். சாமிநாதனும் அதே மாதிரி, பிரியனும் அதே தான் சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவிட மாட்டீங்க. இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா 2016 மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்ப இருக்கிறது. அதை விட பெரிய ஒரு சுச்சுவேஷன் இப்ப இருக்கிறது அதான் விஜய். 2016 எப்படி மூன்றாம் முன்னணி வந்து திமுகவினுடைய அந்த வாய்ப்புகளை வந்து கெடுத்துருச்சோ, ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய அந்த வாய்ப்புகளை வந்து கெடுக்கிறதுக்கு ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா அது தாவேகா தான். கெடுக்கிறதுக்கு அது அவ்வளவு லைட்டா வந்து நம்ம கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதான் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு மூன்றாம் தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் தாராளமாக அவர்கள் வந்து 2% 3% வாக்கு எடுத்ததில்ல. அந்த வாக்குகள்ல வந்து ஒரு திமுக வந்து வெற்றி வாய்ப்பை வந்து இழக்குது, அதிமுக மறுபடியும் வருகிறது. ஆனால் இந்த முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிட்டி கேடிசிசில காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுல வந்து அதிக அளவில் வந்து தாவேகா வந்து வாக்கு வாங்கும் போது அது நியர்லி 30% எல்லாம் கணிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. நான் வந்து பிரதீப்தானுடைய அந்த இது வந்து எஸ்டிமேஷன் எடுக்கல. அது வந்து எக்ஸிட் போல் கிடையாது, அது வந்து போஸ்ட் போல் சர்வே தான். அது அந்த அதை கணக்கில் எடுக்காமல் இருந்தால் கூட டெஃபினட்டாக ஒரு 28% வந்து கொண்டு அவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. பல சிட்டிஸ்ல வந்து ஏறத்தாழ 25% வந்து கொண்டு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை ஒரு அது ஸ்டெபிலைஸ் ஆகிறது ஏறத்தாழ ஒரு 15 to 17% அக்ராஸ் ஸ்டேட்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும் நான் பாக்குறேன். அது பெரிய ஒரு ஃபேக்டராக இந்த தேர்தலில் வரப்போகுது. அதனாலதான் நமக்கு வந்து அந்த எளிதாக கணிக்க முடியவில்லை. 91 இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். 91 வந்து ராஜீவ் அசாசினேஷன், அதனால வந்து அதிமுக வருகிறது, முதல் முறையாக ஜெயலலிதா தலைமையில வருகிறது. 96 அவர்கள் செய்த அந்த பிரச்சனைகள்னால திமுக வருகிறது. அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக நமக்கு தெரியும். நீங்க குறிப்பிட்ட ஒரு மிக உண்மைதான். குழப்பம் என்பது வருகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் அந்த குழப்பத்தை கொண்டு வருகிறார். அது ஒரு நல்ல குழப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். நாம எல்லாம் குழம்பி போறது நல்லதுதான். கடந்த தேர்தல்கள்ல ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுல்ல சார்? கடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுல்ல? ஒன்று ஆளும் கட்சிக்கு அந்த மாற்றுங்கிறது சாதகமா இருக்கும், இல்லைன்னா எதிர்கட்சிக்கு சாதகமா இருக்கும். மாற்றுக்கு சாதகமான களம் அப்படிங்கிறது கடந்த தேர்தல்ல இல்ல. இதான் பேட்டர்ன். இப்ப இங்க என்ன பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு? மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு பெரிய ஒரு படையே இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் மாசாக எப்போ மாறுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 35% வந்தா மட்டும்தான் அது மாறும். அது எங்க மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து லோக்கல் ஏரியால செல்வாக்கு இருக்கின்ற நபர்கள் வேணும். செல்வம் இல்ல, செல்வாக்கு இருக்கின்ற நபர்கள் வேணும். அங்கதான் பிரச்சனை வருகிறது. விஜய்க்கு அந்த செல்வாக்கு இருக்கிறது. விஜய்க்கு வந்து அந்த செல்வாக்கு வந்து பெரம்பூர்ல இருக்கிறது, அவர் வந்து ஜெயிக்க போறாரு. ஆனால் அது 25% இருக்கிறது, இல்லைன்னா 27% இருக்கிறது வந்து 35% மாறக்கூடிய அந்த சூழல் எங்க இருக்கிறதோ அங்கதான் மாற்றம் வந்து ஒர்க் ஆகும். அங்க எங்க மாற்றம் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ வந்து முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் என்ற திமுகவினுடைய முதல் முறையாக ஒரு திமுக முதலமைச்சருக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. அப்போ அவருக்கு அது இல்லாதனால திமுக மேல இருக்கிறது, திமுக அமைச்சர்கள் மேல இருக்குது, திமுக ஒன்றிய செயலாளர் மேல இருக்குது, அதே மாதிரி கவுன்சிலர் நிறைய பகுதி செயலாளர் மேல எல்லாரும் மேலேயே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். அவர்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி, இந்த ஒரு நல்ல மனுஷனுங்க ஏதாச்சும் அடுத்த வாட்டி வந்தா நல்லா இதுவரை நல்லா பண்ணுவாரு, பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்காங்க, அந்த 1000 rupees பெண்களுக்கு கொடுத்து பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக பாக்கி இருக்கின்ற மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறாரு இல்லையா? தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா ஒட்டுமொத்தமும் இருக்கின்ற அந்த மக்களுக்கு கொண்டே இந்த சேர்க்கக்கூடிய அந்த விதம் இருக்கு இல்லையா? அது நிச்சயமாக அது ஒரு பெர்செப்ஷன் வந்து பயங்கரமான கிரியேட் பண்ணுது. திமுகவுக்கு இல்லாத ஒரு பெர்செப்ஷன். அதாவது திமுக தான் ஒன்றிய அரசுக்கு எதிராக பல நிகழ்ச்சிகள் இருக்குது, பெடரலிசம் ஏதோ கலைஞர் பண்ணாது ஒன்றும் மு.க. ஸ்டாலின் இன்னும் பண்ணவில்லை. அப்படி இருந்தால் கூட மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நிற்கின்ற ஒரே ஒரு அரசாங்கம், இல்லைன்னா 2 அரசாங்கம், 2 பேர் தான் இருக்காங்க. அந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்றது பெரிய ஒரு சக்சஸ் வந்து இவருக்கு வந்திருக்கிறது. அதனால கூட சில வாக்குகள் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு நிலைமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பெண்களுக்கு கொடுத்த காசானாலும் சரி, இந்த பஸ் பயணமானாலும் சரி, இதெல்லாம் வந்து பாக்கி இருக்கின்ற மாநிலங்கள் வந்து அடாப்ட் பண்றாங்க. அதுவும் ஒரு பெரிய செல்லிங் பாயிண்டாக இவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது. முன்னுதாரணமாக முன்னாடி இருந்ததா ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தா இருந்திருக்கிறது. ஆனால் அதை வந்து யாரும் மார்க்கெட் பண்ணவில்லை. இந்த முறை மார்க்கெட் பண்ணியிருக்கார்கள். அதனால அதுக்கும் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஓகே, வாக்குப்பதிவுக்கு பிறகு யாரை கேட்டாலும் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பேசுனதுனால டிவிகேக்கு எட்ஜ் இருக்கும் அப்படிலாம் யோசிக்கப்பட்டது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளிவந்த பிறகு பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு
அதிக வாய்ப்பு இருப்பதாக சொன்ன பிறகு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கப்பட்டது. ஒரு சில கருத்து கணிப்புகள் மட்டும் டிவிகேக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த குழப்பம் தீர்ந்தபாடே இல்லையே. வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகும் தீர்ந்தபாடு இல்ல, எக்ஸிட் போல் வந்த பிறகும் தீர்ந்தபாடு இல்லையே. ஆமா ஆமா, இது எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் குப்தான்ற ஒரே நபர் தானுங்க. நான் டெல்லியில் உட்காந்துருந்தேன், என்டிடிவியில உட்காந்துருந்தேன். அந்த டைம்ல தான் அந்த வருது. நான் ஸ்டண்ட் ஆயிட்டேன். தமிழகத்தை தெரிந்த அனைவரும், வசுதா வேணுகோபால், வீரராகவ், நாராயண லட்சுமண், நாங்க 4 பேரும் பேசாம உட்காந்துருக்கோம். இந்த வட இந்தியர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப குழப்பம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வருது. அதன் பிறகுதான் அந்த ஆராய ஆரம்பிச்சோம். அவருடைய அந்த 16,000 கிலோமீட்டர் பயணித்தோம். அது நம்ம ஆக்சுவலா ஆராய்ந்து பார்த்தால் 40 மணி நேரம் அவங்க வேலை செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இந்த இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க, 44,000 இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க, பணி செய்திருக்காங்க. அது எப்படிங்க ஒரு எக்ஸிட் போலா இருக்க முடியும்? எக்ஸிட் ஒரு நாள்ல 24 மணி நேரம் தான் இருக்கிறது. உங்களுடைய டைம் எப்ப ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். இல்ல அதுக்கு முன்னாலே ஆரம்பிக்கணும் கூட எடுத்துக்கலாம். அதாவது நீங்க வெளியே நின்று இருந்தீங்க, போலிங் ஸ்டேஷன் வெளியே நின்று இருந்தீங்க, அது செய்யக்கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்று இருந்தீங்க, அங்க எடுத்தீங்கன்னு எடுத்தாலும் கூட 40 மணி நேரம் உங்களால் எப்படி வேலை செய்ய முடியும்? அது கேட்டதுக்கு பிரதீப் குப்தா சொல்றாரு, இல்லங்க நாங்க 6 நாள் வேலை செஞ்சோம். அது அப்ப எக்ஸிட் போல் ஆகலையே, அது போஸ்ட் போலாக மாறுகிறது இல்லையா? அந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது எக்ஸிட் போல் என்பது ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும் நாம எல்லாம் சொல்லுவோம். ஏனென்றால் வெளியே வந்தவங்க அந்த அளவுக்கு பொய் சொல்ல மாட்டார்கள். நான் இந்த கட்சிக்கு தான் போட்டேன் என்று சொல்லிட்டு அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுலயே ஒரு 10 கேள்வி கேட்கிறார்கள். அதுலதான் இந்த ஜாதி என்னென்னலாம் வருகிறது. அந்த ஜாதியிலேயே அவர் குழப்பறாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் 9% பிராமின்ஸ் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரோட பாயிண்ட் அவுட் பண்ணப்படுது, எங்க தமிழ்நாட்டுல 9% பிராமின்ஸ் கிடையாதுங்க, 2% சொன்னோம்னா அவர் என்ன பண்றாரு, இல்ல என்னுடைய சாம்பிள் சைஸ்ல 9%ங்கிறாரு. அதன் பிறகு அதையும் மாத்துறாரு. அதையும் மாத்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 9% என்னுடைய சாம்பிள் சைஸ் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் காஸ்ட்னு சொன்னேன் அப்படின்னு மாத்துறாரு. அப்ப இந்த அளவுக்கு குழப்பம் அவரே செய்து வைத்திருக்கிறார். அதன் பிறகு இன்னொரு தொலைக்காட்சியில் சொல்றாரு, இல்லங்க நான் 98ல இருந்து 120 கொடுத்தாருங்க. அதே பெரிய எனக்கு நான் நிஜமாவே டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா இட் கேன் கோ டவுன் டு 70 அப்படிங்கிறாரு. இந்த பிரதீப் குப்தா என்ற ஒரே ஒரு நபர் செய்த ஒரு சில்மிஷத்தால் தான் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. இன்னைக்கு இந்த தாவேக்கானர் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், நாம அந்த நம்பர் வந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இளைஞர்கள். இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாது. 4ஆம் தேதி நான் எஸ்பிஸ்க்கும் கலெக்டர்ஸ்க்கும் விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து உங்க செக்யூரிட்டி மெஷினரி கொஞ்சம் அப் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த நம்பர்ஸ் வரவில்லை என்றால் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் என்று நமக்கு கூற முடியாது. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் முறையாக தெருவுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு பட்டாளம், இந்த பட்டாளம் எப்படி ரியாக்ட் பண்ண நமக்கு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.